ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. புதுசாக ஒரு வீடியோ நான் ஆரம்பிப்போன்னு இருக்கிறேன். இதுதான் எங்களோட வில்லேஜ் ஏரியா. இங்கே பாருங்கள், எங்களோட வில்லேஜ் ஏரியாவை. நானும் ஒரு விவசாயி தான். நாங்கள் நெல் விதைக்கிறது. பாருங்கள், நெல் விதைச்சிருக்கோம். வேறொரு இடத்துல வயல் காணி இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் இப்போ தான் விதைச்சிருக்கோம் நெல். அதை இனித்தான் போய் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் பெரிய குளங்கள் இருக்குது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது எங்களோட வீட்டோடு இருக்கிற ஒரு காணி. அந்த காணிக்கு தான் நாங்கள் வெள்ளாமை செய்கிறது, நெல் விதைக்கிறது. இது எங்களோட பண்ணை, ஆட்டு பண்ணை. அங்கே முன்பக்கமாகத்தான் வீடு இருக்குது. இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எங்களோட நெல் விதைப்பு. நாங்கள் விதைச்சிருக்கிற நெல் பாஸ்மதி ரைஸும், அடுத்தது சிகப்பு கோரா என்று சொல்கிற நெல்லும் தான் விதைச்சிருக்கோம் நாங்கள். இது எங்களோட தென்னந்தோப்பு. ஒரு பக்கம் அப்படியே தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு பக்கம் நெல் விதைச்சிருக்கோம். நாங்கள் இப்போ மழை இல்லாத காரணத்தினால என்ன செய்கிற, வயலுக்கு தண்ணி தான் இறைக்கிற, பம்பு செட்டால் போட்டு தண்ணி தான் இறைக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை நெல். இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். விவசாயம் செய்கிறது கஷ்டமானது இல்லை, ஈஸி தான். ஆனால் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் பலனடையலாம். நாங்கள் இதுக்கு முதலெல்லாம் நிலக்கடலை தான் விதைக்கிறது. இந்த டைம் தான் நெல் விதைச்சிருக்கோம். இதுக்கு முன்னுக்கெல்லாம் நாங்கள் நிலக்கடலை, அத்தியாவசிய தேவையான காய்கறிகளை தான் விதைக்கிறது இந்த இடங்களில். நிலக்கடலை நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நிலக்கடலை எங்களூர் காசிக்கு கிலோ 700 600 போகுது. ஆனால் இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஊரில் இருக்கிற விவசாயிகள் பெருசாண்டு நிலக்கடலை போடுறது குறைவு. அதிகமான ஆட்கள் என்ன செய்கிற, நெல் விதைக்கிறது, உளுந்து, பயறு அதுகள் தான் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நான் இன்னொரு இடத்துல வயல் இருக்குதுன்னு சொன்னல, அதை இப்போ தான் விதைச்சிருக்கோம். அதை கொண்டு போய் உங்களுக்கு நான் வீடியோவில் போயிட்டு எண்டில் போயிட்டு காட்டுறேன், பாருங்கள்.